உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பாருங்க, 2025 முடிந்து 2026 பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 2026 27 வரை பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு கேதுக்கள், அது இல்லாமல் குரு பகவான், இவங்களோட பெயர்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் ஆண்டு பலனுக்கு. இப்போ நம்ம புத்தாண்டு பலனில் முழுமையாக இதை பார்க்க இருக்கோம். அந்த வகையில் யாராருக்கு ஜென்மச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி போன்ற பாதிப்புகள் எப்படி இருக்க போகுது, அதே போல் ஜென்மகுரு, அஷ்டமகுரு, அதே போல் அர்த்தாஷ்டம குரு, பாக்கிய குருகள்லாம் என்ன மாதிரி வேலையை கொடுக்க போகிறாங்க, அதே போல் ராகு கேதுக்களோட பயிற்சி யாருக்கு சாதகமாகவும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாகவும் அமையப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்குறோம். இப்போ கும்பராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 2025 எப்படி கிரகநிலைகள் இருந்தது, 2026 என்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம்னாக்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்த நிலை. ராசியில் ராகு இருந்து பல்வேறு விதமான ஆசைகளையும் எண்ணங்களையும் அலைச்சல்களையும் இதெல்லாம் கொடுத்தார். 7ஆம் இடத்துல இருக்க கேது பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டார். குடும்ப பிரச்சனை வேற வந்துருச்சு, சண்டை சச்சரவு, மனஸ்தாபம், அதே போல் ரிலேஷன்ஷிப் கெட்டுப்போச்சு, இப்படின்னு பல்வேறு விஷயத்தை உருவாக்கி கொடுத்துட்டார். சனி பகவான் வேலை 2ஆம் இடத்துலேருந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள், சொல்கிற விஷயங்கள் அனைத்தையும் வாக்குவாதத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். விவாதம், வாக்குவாதம் அப்படின்னு கொண்டு போய் ஒரே மனஸ்தாபமாக ஆகிப்போச்சு. விவாதம், வாக்குவாதம் அப்படின்னு சொல்லி ஒரே மனஸ்தாபங்களாக கொடுத்து விட்டார். குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நாள் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. ஆனால் இருந்தாலும் குருவின் அதிசார பயிற்சி வரையில் உங்களுக்கு பல்வேறு விதமான இன்னல்களையும் சிரமங்களையும் உருவாக்கி கொடுத்துருச்சு அந்த காலகட்டம். இருந்தாலும் இந்த 2026 கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நடந்திருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசியில் இருக்க ராகு பகவான் ஆட்டோமேட்டிக்காக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் 6ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சம குருவாக இருந்தவர் இப்போ 6ஆம் இடத்துல ருத்ரரோண குருவாக பயிற்சி அடைகிறார். குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கேதுவும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, குருவின் பார்வை அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது. அப்போ யாரால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள், சிக்கல்கள், இன்னல்கள் இருந்துச்சோ அவை அனைத்தையும் குரு பகவான் பார்வையால் சரி செய்கிறாரு. அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா? அப்போ குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை ரொம்ப அற்புதமாக பார்க்குறார். தனம், குடும்பம், வாக்கு, அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தை குரு பகவான் பார்க்கையில் அப்போ குருவின் பார்வையால் உங்களுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றம் நடக்குது. மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அடுத்து குரு 12ஆம் இடத்தை பார்க்கையில் குரு பகவான் அப்படிங்கிறது தேவையில்லாத வீண் விரய செலவுகள், மனஸ்தாபங்கள், நிம்மதி இல்லாத தன்மையை போக்கி கொடுக்குறார். அடுத்து குரு பகவான் அப்படிங்கிறவர் தொழில் அமைப்புகளை பார்க்குறார். வேலை தொழில் அமையலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு. நல்ல தொழில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்குறாரு. கௌரவம், புகழ், அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே ஒரு நல்ல புரட்டி போட்டது மாதிரி நல்லது ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. இந்த 2026 கிட்டத்தட்ட நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய மாதம், வருடம் அப்படின்னு சொல்லணும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது முடியலை, தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் என்னன்னா வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம், குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும், நல்ல மகிழ்ச்சி ஏற்படும், நல்ல வருமானம் வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை செய்கிற இடத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும். ஆமாம், வேலை தளங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நினச்ச மாதிரி எதிர்பார்த்த இடத்துக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பாராட்டுக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குருவின் பார்வையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கு செய்கிறது அப்படிங்கிறத அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆமாம், கும்பராசினியர்கள் வெளிநாடு வெளியூர் பயணம், வெளிநாட்டில் சம்பாதிக்கணும் அல்லது வெளிநாட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. ரொம்ப சிறப்பாக வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது அமையும். அதனால் அற்புதமான அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கான வருடமாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனடைங்க. இந்த வருடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 75% உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். இதுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், குரு பகவான், அதே போல் சனி பகவான், ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறத வச்சு முழுமையாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய ராசியில் நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஆமாம், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை நீங்கள் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதோ அதன் அடிப்படையில் இந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்கையில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் நிறைய நடக்கும். அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களோட பதிவை பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.